H5N1 பறவை காய்ச்சல் ஹியூமன்ஸை அஃபெக்ட் பண்ணுமா? இந்த பறவை காய்ச்சல் பரவிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம சிக்கன் சாப்பிடலாமா கூடாதா? ஹலோ எவ்ரிவன், H5N1 இது இன்ஃப்ளூயன்ஸா ஏ வகையை சார்ந்த ஒரு வைரஸ் கிருமி. இது பொதுவாக பறவைகளை தான் தாக்கும். அதனால தான் இதை ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா இல்லைனா பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு சொல்கிறோம். இது ஹியூமன்ஸ் அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் இட் கேன் அஃபெக்ட் ஹியூமன் ஆல்சோ, பட் அது ரொம்ப ரேர் கேஸ் தான். இது ஹியூமன்ஸை அஃபெக்ட் பண்ணாலும் ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறது ரொம்ப ரேர். இது யாருக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பறவைகள் இருக்கிற பண்ணைகளில் வேலை செய்கிறவங்க, அதை சுத்தம் செய்கிறவங்க, அதுக்கு சாப்பாடு வைக்கிறவங்க, இந்த மாதிரி பறவைகளோட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் அந்த பண்ணையில் இன்ஃபெக்டட் பேர்டு இருந்துச்சுன்னா, அந்த இன்ஃபெக்டட் பேர்டோட எச்சத்தையோ இல்லை அது இறந்து போயிருக்கும் போது அதை போய் நம்ம கை வைக்கிறது, அதனால் கண்டாமினேஷன் நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி ஹியூமன் இன்ஃபெக்ஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். வீட்டில் பெட் அனிமல்ஸ், அதாவது நம்ம லவ் பேர்ட்ஸோ புறாவோ கிளியோ வளர்க்குறதுனால எனக்கு பறவை காய்ச்சல் வந்துருமான்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஆக்சுவலி ஒரு லவ் பேர்டோ ஒரு கிளியோ ஒரு புறாவோ உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. வெளியே போயிட்டு வர பட்சத்தில் அந்த பர்டிகுலர் பறவை இன்னொரு இன்ஃபெக்டட் பேர்டோட எக்ஸ்க்ரீஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சுதுன்னா இந்த பறவைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் அது திருப்பி நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம அதை ஹேண்டில் பண்ணும்போது அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கும் வரலாம். இந்த ஃப்ளூ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம சிக்கன் சாப்பிடலாமா கூடாதா, இந்த கேள்வி தான் நிறைய பேர் மனசில் ஓடிட்டு இருக்கு. நம்ம தாராளமாக சிக்கன் சாப்பிடலாம், ஆனால் எப்படி சாப்பிடலாம்னா அது நல்லா குக் பண்ணி சாப்பிடணும். ஹாஃப் பாயில்டு மீட்டாக நம்ம எடுத்துக்கும் போது அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வரதுக்கு, இன்கேஸ் அந்த நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பர்டிகுலர் கோழி அதுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அரைகுறையாக வேக வச்சு அதை நம்ம சாப்பிடும்போது அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கும் வரலாம். நல்லா க்ளீன் பண்ணி நல்லா குக் பண்ணி சாப்பிட்ற பட்சத்தில் நமக்கு அந்த பயம் தேவையில்லை. நம்ம தாராளமாக வெல் குக்டு சிக்கன் சாப்பிடலாம். ஃப்ளூவோட ஸ்ப்ரெட்டு குறையிற வரைக்கும் நம்ம ஹோட்டல்ஸில் ஃபாஸ்ட் ஃபுட்டில் பறவைகளை உணவாக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. காக்காவோ ஒரு புறாவோ ஏதோ ஒரு பறவை நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது இறந்து கிடக்கிற பட்சத்தில் நம்ம அது பக்கத்தில் போய் அதை பார்க்குறது, அதை கை வச்சு எடுத்து போடுறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணக்கூடாது. நம்ம ஃபுல்லாக க்ளவ் போட்டுட்டு மாஸ்க் போட்டுட்டு அந்த பறவை பக்கத்தில் போகாமல் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி நல்லா பள்ளம் தோண்டி அதை புதைச்சிடலாம். அப்படி இல்லைனா நம்ம கார்பரேஷனுக்கு தகவல் சொல்லலாம். இந்த பறவை காய்ச்சல் நமக்கு வந்துச்சுன்னா என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும், சிவியர் பாடி பெயின் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், ஹெடேக் இருக்கும், த்ரோட் பெயின் இருக்கும், சம் ரேர் கேசஸில் நிமோனியானால ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியும் இருக்கலாம். காய்ச்சல் வரதுக்கு முன்னாடி பறவைகள் செத்து கிடக்கிறத நம்ம தாண்டி வந்தோமா, அதை கையெடுத்து தூக்கி போட்டோமா, இல்லை ஹாஃப் குக்டு மீட் ஏதாவது நம்ம சாப்பிட்டோமா, இந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஃபீவர் வந்தால் நமக்கு பறவை காய்ச்சலாக இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படலாம். அன்னெசரியாக பயப்பட வேண்டாம். நமக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிற பட்சத்தில் நம்மளை எந்த ஃப்ளூவும் அஃபெக்ட் பண்ணாது. நமக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்மளை மற்ற இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் பண்ண முடியும். ஹோமியோபதி மருத்துவ முறையில் பறவை காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்கான தடுப்பு மருந்துகளும், இன்கேஸ் வந்துட்டா அதை சரி பண்ணுறதுக்கான மருந்துகளும் நிறையா இருக்குது. பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.